கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். ஆமென். உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வந்த ஊழியங்களை குறித்து எந்த பட்டணத்தில் என்னென்ன பட்டணங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் என்று இந்த அதிகால வேலையில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். காலை ஜெபத்தில் இதில் தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து எருசலேமில் செய்த ஊழியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எருசலேமில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதுதான் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நீங்களோ கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. மார்க்கு சுவிசேஷம் முதலாம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல குர்பான் என்னும் காணிக்கை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவங்கள என்ன பண்ண அவன் காப்பாற்றணும். அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவன் என்ன பண்ண அவங்களுக்கு செய்யணும். மகன், அதாவது பெற்ற பிள்ளை என்ன பண்ண தாய் தகப்பனுக்கு செய்யணும். இது நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளைகள் 4வது கட்டளையாக உன் தகப்பனையும் உன் தாயும் கணவனுவாயாக. இது ஒன்றுக்கு மட்டும்தான் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. பூமியில உன் ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும்? நீடித்து இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல இதற்கு தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை மகன் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அதற்கு ஈடாக இவன் என்ன செய்யணும்னா, ஆலயத்தில் கொண்டு போய் குர்பான் என்கின்ற ஒரு காணிக்கை கொடுத்துட்டா என் தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணத்தில் இல்லாததை ஒன்றனவனா கொண்டு வந்தாங்க. இந்த குர்பான் என்கின்ற காணிக்கை கொண்டு வந்தது யாருன்னா சதுசேயர் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். நியாயப்பிரமாணத்தில் இல்லாத ஒன்று இந்த குர்பான் என்கின்ற காணிக்கை. அதை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து 70 வருஷம் பிற்பாடு, பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருஷம் இருந்து யூத ஜனங்க புறப்பட்டு வந்து புதிய ஆலயத்தை இடிக்கப்பட்ட தேவாலயத்தை புதிதாய் புதுப்பித்து கட்டினாங்க. கட்டின பிற்பாடு சிறையிருப்புல இருந்து வந்த உடனே யூதருக்குள்ள பல பிரிவுகள் காணப்பட்டது. அதில் ஒரு பிரிவு யாருன்னா பரிசேயர். பரிசேயர் என்று சொன்னா தனித்தவன் அல்லது ஒதுங்கி நிற்பவன் என்று பொருளாக இருக்கிறது. இந்த பரிசேயன் பார்த்தீங்கன்னா யூத ஜாதி வெறி பிடித்தவனாய் காணப்பட்டான். புறஜாதிகளிடத்திலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கினவனை குடிக்க மாட்டான். ஏனென்றால் நான் தனித்தவன், நான் யூதன், நான் பரிசேயன் என்று சொல்லி தன்னை என்ன பண்ண வேறு பிரித்து காட்டுவர்களாக யார் இருந்தாங்கன்னா இந்த பரிசேயர் காணப்பட்டாங்க. இரண்டாவதாக சதுசேயர். இவங்க பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா சாதோக் என்று ஆசாரியர்கள். இவங்க அதாவது தாவீதுடைய காலத்திலிருந்தே எசேக்கியா நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதோக்கு ஆசாரியர் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாதோக் என்று சொன்னால் நீதி என்று பொருளாக இருக்கிறது. பாருங்க, இந்த சாதோக்கிலிருந்து தான் சாதோக்கியர் பிற்பாடு பாபிலோன் சிறையிருப்புக்கு பிற்பாடு போய் வந்த உடனே சதுசேயர் என்று ஒரு பிரிவு இவங்களுக்குள்ளன்னு தான் வந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த சதுசேயர் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் இருப்பாங்க, சபையிலையும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சிறுபான்மை மக்கள் தலைவர்னு சொல்லி ஒரு அரசியலில் ஒரு காரியத்தை ஏற்படுத்தினாங்க. மறைந்த எஸ்ரா சர்வனம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு தலைவர் என்று சொல்லி அவர் சபையை நடத்துகிற 1000 சபைக்கு மேலே ஸ்தாபித்தவர். சபையிலையும் இருந்தார், பிற்பாடு அரசியலில் காணப்பட்டார். மா பிரகாசம் என்றவரும் அப்படி தான் இருந்தார். கவனிக்கலாம், இவங்க சதுசேயர் இவங்க கொண்டு வந்தது தான் இந்த குர்பான் என்கின்ற காணிக்கை. நியாயப்பிரமாணத்தில் உன் தாயும் உன் தகப்பனை நீ கனம் பண்ணுன்றார்.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் முடியலையா, அதுக்கு ஈடாக ஒரு காணிக்கை நாங்கள் நியமிக்கிறோம், அதை நீ கொடுத்தா உன் தாய் தகப்பனை நீ கவனிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி கொர்பான் என்கின்ற காணிக்கை, கொர்பான் என்று சொன்னால் அதற்கு ஈடாக, பதில் ஈடாக என்று பொருளாக இருக்கிறது. ஆமே. இதனால இது போல காணிக்கைய பரிசெயனும் வேதப்பாரகனும் சதுசேயரனவன தின்னு தின்னு கொழுத்து போனவர்களானவன காணப்பட்டாங்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை கனம் பண்ணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண செய்யணும். அதை கடமையாக பார்க்காம, அது நம்முடைய, அதாவது நம்மளை எப்படிலாம் அவங்க காப்பாற்றியிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்து தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண செய்யணும். கடமை பாரமாக பார்க்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, தாயை பார்த்து தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க, இந்த சனியை சாகக்கூட மாட்டுதேன்னுவாங்க. தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படி சொல்லவே கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. தாய் தகப்பனை அசிங்கமாக பேசுவாங்க. இதால் தான் என் சமாதானமே போச்சுன்னு சொல்லி தாய் தகப்பனை திட்டுவாங்க. அவங்க வளர்க்கும் போது உன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சமாதானம் போயிருக்கும், உன்னை தூக்கி போட்டுருந்தா உன் நிலமன்னா இருக்கும். அதனால் தாய் தகப்பனை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணால் கனம் பண்ண வேண்டியது ஆண்டவர் பிரமாணத்தில் கொடுத்து, 4வது கட்டளையாக கொடுத்து, உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயனா உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கின்றார். தாய் தகப்பனை தூஷிக்கனுடைய கண்களை கழுகன் காகங்கள் நம்மனை தின்னுன்னு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ காரியம் சொல்கிறாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணலைன்னா பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. ஒருவனுடைய ஆயுசு நாட்கள் நீடித்துக்குனாவே கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை என்ன பண்ண கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா.